அழகுங்கிறது எல்லாருமே இந்த உலகத்தில் அழகு தான். எல்லாருமே அழகாக தான் பிறக்குறாங்க. ஆனால் வந்து ஒரு ஒரு விபத்து நடக்கும். அதாவது அழகு இல்லாமல் பிறக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து விபத்துகள் நடக்கும். அதாவது விபத்து நடக்கிற மாதிரி தான், குறைபாடுகள் தான் அது. அழகு இல்லைன்னா அது ஒரு குறைபாடு தான். அழகு இல்லை என்பது அப்போ அழகு என்பது பொதுவானது, அது இயல்பானது. பிறக்கிற எல்லாருமே வந்து அழகோடு தான் பிறப்பாங்க. அழகு இல்லைன்னா கூட அப்போ அது ஒரு குறைபாடு தான். ஏதாவது இப்போ சிலர் வந்து ஒட்டி பிறப்பாங்க, அல்லது வந்து ஏதாவது விகாரமாக பிறப்பாங்க, அல்லது பிறந்த பிறகு ஏதோ உடல் ஊனமடைகிறது, கண் பார்வை குறைபாடோடு பிறப்பாங்க. இது போன்ற ஒரு குறைபாடு தான் வந்து அழகு இல்லாத ஒரு நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அழகில்லை என்றால் அது ஒரு குறைபாடு. கண் பார்வை இல்லாத போன்று, கண் பார்வை இல்லாமல் பிறக்கிறாங்கள, அது மாதிரி அதுவும் ஒரு அழகில்லை என்பதும் ஒரு குறைபாடு. கண் பார்வை இல்லாமல் பிறக்கிறது வந்து சகஜமான ஒரு விஷயம் கிடையாது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும். அதுபோல தான் அழகில்லை என்பதும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் தான். அது ஒரு குறைபாடு, அது ஒரு விபத்து, அவ்வளோதான். அந்த அளவுக்கு அழகு என்பது ரொம்ப சகஜமான ஒன்று. எங்குமே எல்லார்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். அழகு என்பது எல்லாரிடம் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க அழகை யார் ரசிக்கிறாங்களோ அவங்கள தேடி போகணும். அப்போ தான் அது அழகு. உன்னை ரசிக்காத ஒருவரிடம் நீ அழகாக உன்னை உணரவே முடியாது. ஏன்னா நீ அழகாக இருக்கிற அப்படின்னா அதுக்கு வந்து அதை வந்து யாராவது ஒருத்தர் உன்னை ரசிக்கணும். அப்போ தான் அதை நீ உணர முடியும். நீ அழகாக தான் இருக்கிற, அதை வந்து இன்னொருத்தர் ரசிக்கும்போது உனக்கு அது உண்மையாக தெரிகிறது. அப்போ தான் அது உனக்கு உண்மையாக தெரிகிறது. நீ மட்டும் தெரிந்த ஒரு உண்மை அது இன்னொருவரும் ரசிக்கும்போது அது வந்து நிரூபணமாகிறது இந்த உலகில். அது மாதிரி அதனால் வந்து அழகு என்பது பொதுவானது. அனைவரிடமும் அழகு இருக்கிறது. அனைவருமே அழகாகத்தான் பிறக்கிறார்கள். அழகாக பிறக்காத யாராவது விகாரமாக பிறப்பாங்க. ஏதாவது பல்லு எல்லாம் ஏதாவது அன்னப்பிளவு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து அது ஒரு குறைபாடு தான். அது எப்படி கண் பார்வை குறைபாடு மாதிரி இருக்கோ அது மாதிரி இது வந்து கண் பார்வை இல்லாமல் பிறப்பாங்க. அந்த மாதிரி வாய் பேசாமல் கூட பிறப்பாங்களா, அது மாதிரி இது ஒரு குறைபாடு. அழகு இல்லை என்பது குறைபாடு. அதே நேரத்தில் அந்த குறைபாடு என்பது சகஜம், நிறைய நடக்க வாய்ப்பில்லை. எப்படி கண் பார்வை குறைபாடு என்பது எப்படி அங்கங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் அது மாதிரி தான் எங்கேயாவது நடக்குதுல்ல, அதே மாதிரி தான் இந்த அழகு இல்லை என்பதும் ரொம்ப அரிதாகத்தான் எங்கேயாவது ஒருவரிடம் அது நடக்கும். ஆக எல்லாருமே அழகானவங்க தான், அழகாக தான் பிறக்கிறாங்க. அதாவது இருவர் குறைபாட்டுடன் பிறக்கிறாங்க. அழகில்லை என்பது ஒரு குறைபாடு என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாருமே அழகு இல்லை என்பதும் ஒன்று இருக்குது. அதனால் அது வந்து ஒரு குறைபாடு. அது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்குது. இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, அப்படின்னா நம்ம பார்வைக்கு எல்லாருமே அழகாக தெரிஞ்சிருவாங்களா அப்படின்னா, நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தான் நமக்கு அழகாக தெரிவாங்க. பிடிச்சிருக்குங்கிறது இயற்கையான விஷயம். அது வந்து மாற்றவே முடியாது. அதனால் வந்து நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க அழகாக தெரிவாங்க. நமக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க அழகாக தெரிய மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே அழகு தான். நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க இப்போ வந்து எனக்கு தயிர் சாதம் பிடிக்காதுன்னா அதுக்காக தயிர் சாதம் என்பது அழகு இல்லை, அது நல்ல உணவு இல்லை என்பது ஆகிடாது. தயிர் வந்து எனக்கு பிடிக்காது, அல்லது எனக்கு வந்து பப்பாளி பழம் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. பப்பாளி அப்போ உனக்கு பிடிக்காது அப்படின்னா உனது பார்வைக்கு அது அழகாக தெரியவில்லை, அவ்வளோதான். உனது பார்வையில் தான் அதை எடுத்துக்கணும். மற்றபடி அதை வந்து பொதுவானதாக்க முடியாது. பப்பாளி பழம் என்பது நல்ல உணவு இல்லை, அது பிடிக்காத உணவு, வெறுப்பை ஏற்படுத்துகிற உணவு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ அப்படி ஒரு கருத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியாது. அதனால் வந்து அழகு என்பது பொதுவானது என்பதற்காக அதனால் நீ வந்து உனக்கு அழகாக இருக்குது அப்படின்னா அந்த அழகை மற்றவங்ககிட்ட திணிக்காத. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அதை பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நீ ஒருத்தர் உனக்கு பிடிச்சிருந்தா தான் அழகு, பிடிக்கலைன்னா அவங்க அழகாக தெரிய மாட்டாங்க, அருவருப்பாக தெரிவாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலக அழகியாகவே அவங்க பெயர் பெற்றிருக்கலாம், விருது வாங்கியிருக்கலாம், பட்டம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவங்களையும் நிறைய பேத்துக்கு பிடிக்காதுங்கிறது வந்து அப்போ பிடிக்காதவங்களோட பார்வையில் உலக அழகி வந்து அழகாக தெரிய மாட்டாங்க அவங்கள பார்க்கும்போது. ஆனால் அழகி என்பது தெரியும், அது ஒரு பொதுவான மதிப்பீடு. இவங்க அழகானவங்க அப்படின்ட்டு, ஆனால் இவங்க பார்வையில் வந்து அவங்களுக்கு பிடிக்காது, இவங்க பார்த்தா அவங்கள பிடிக்காது, அவங்க அழகாக தெரிய மாட்டாங்க, அருவருப்பாக தெரிவாங்க. அதுதான் பாதுகாப்பு. இங்கே வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலை, நீ பிடிக்காதவர்களிலிருந்து விலக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை எது கொடுக்குதுன்னா, பிடிக்காதவர்கள் உங்கள் பார்வையில் அருவருப்பாக தெரிவார்கள்.
பிடித்தவர்களது மட்டும்தான் அழகாக தெரிவார்கள். அது நல்லா கவனிச்சிக்கோங்க. ஆனால் எல்லாருமே அழகு தான், அது பொதுவான மதிப்பீடு. ஆனால் வந்து உங்கள் பார்வைக்கு யார் அழகு அப்படின்னா, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அது இயற்கையானது. பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையானது. நீங்களாக ஏற்படுத்தி கொள்வதில்லை. பிடித்திருக்கு அப்படின்ட்டு நான் பிடிச்ச மாதிரி நினச்சிக்கிறேன் அப்படின்னா அது மாறாது. அது நீங்கள் என்ன பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, பிடிக்கலைன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, உனக்கு பிடிச்சவங்க தான். அது என்றைக்குமே மாற்ற முடியாது. உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து ஒரு தகாதல் செயல்கள் செஞ்சு உங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சு அதன் மூலம் உங்களுடைய அவநம்பிக்கையை அவர் பெற்றுவிடலாம். அதனால் அவரை எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறதுங்கிறது வேறு. பிடிக்கலைனாலும் அவர் உங்களுக்கு பிடித்தவராகத்தான் தெரிவார். அவரை பார்க்கும்போது அழகாகத்தான் தெரிவார். ஆனால் அவரை பிடிக்கலை, ஏன்னா அவர் உங்கள்கிட்ட நடந்துக்கிற முறை சரியில்லை. அவர் உங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுருப்பார். அதனால் அவரோடது உறவை நீங்கள் முறித்துக்கொள்ள, அவரோடு பழக நீங்கள் விருப்பமில்லை தான். விருப்பம் வேறு, பிடிச்சிருக்குங்கிறது வேறு. இதில் வந்து என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்க்கும்போது பிடிச்சிருக்கு, அவன் அழகாக தெரிகிறான், பிடிச்சிருக்கிறதுனால அழகாக தெரிகிறான். ஆனால் அதே ஆண் வந்து அந்த பெண்கிட்ட வந்து ஒழுங்காக நடந்துக்கலை, ஒரு ஏமாற்றிட்டான்னு வைங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து அவனை பிடிக்கலைன்னு சொல்லக்கூடாது, விருப்பம் இல்லை, அவனுடன் பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லணும். பிடிக்கலைன்னு சொல்லக்கூடாது, அவனுடன் எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லணும். விருப்பம் வேறு, பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வேறு. அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சவர் வந்து பிடிச்சிருக்கலாம், ஆனால் அவரிடம் எனக்கு பேச விருப்பம் இல்லை, எனக்கு அவருக்கு பிடித்தவர் தான், ஆனால் அவர் எனது பார்வைக்கு அழகாக தெரிகிறார், ஆனால் அவரிடம் எனக்கு பேச விருப்பமில்லை, அவர் என்னிடம் மோசமாக நடந்து கொண்டார், அவர் என்னை ஏமாற்றி விட்டார், அவன் என்னை ஏமாற்றி விட்டான், ஆதலால் அவனிடம் எனக்கு பேச விருப்பமில்லை அப்படின்னு நம்ம வந்து அப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். விருப்பம் வேறு, பிடிச்சிருக்கு பிடிக்கலை என்பது வேறு. விருப்பம் என்பது ஒருவரிடம் பிரித்திருக்கிறது, ஆனால் அவரோடு உறவு ஏற்படுத்தி கொள்ள எனக்கு விருப்பமில்லை, அவரோடு பழகுவதற்கு எனக்கு விருப்பமில்லை, அதை நான் வந்து விரும்பவில்லை, அவருடன் நான் வந்து அவரோடு அன்பு செலுத்துவதற்கு நான் விரும்பவில்லை, அவருடைய அன்பையும் நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த மாதிரி பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வந்து இயற்கையானது. ஆனால் விரும்பாதது உங்களுடைய உரிமை. பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத வந்து மாற்றவே முடியாது. உங்களுக்கு பிடித்த ஒருவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு, ஏதோ ஒரு குற்றத்தை, எல்லாருமே அவரை வந்து திட்டுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அவர் உங்களுக்கு பிடிக்காதவராக மாறிவிட மாட்டார். ஏன்னா பிடிச்சிருக்கிறவர் தான் உங்களுக்கு அழகானவர். அப்படிங்கும்போது அவர் இப்போ ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டார், திருடிட்டார், எல்லாருமே வந்து அவரை அசிங்கமாக திட்டுறாங்க. அப்போ அவரை பார்க்கும்போது அவர் அழகில்லாதவராக மாறிவிட மாட்டார். அப்போவும் அவர் உங்களுக்கு அழகாக தான் தெரிவார். ஆனால் என்னென்னா, அவருடன் பேசுவதற்கு பழகுவதற்கு உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட மாட்டீங்க. ஏன்னா அவரை வந்து எல்லோரும் திட்டுறாங்க, அவர் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்காரு. அதனால் உங்களுக்கு என்னென்னா, இனிமேல் அவரோட நாம் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவருடன் பழகுவதை நாம் இனிமேல் விரும்பக்கூடாது அப்படின்னு நீங்கள் மாற்றிப்பீங்க. ஆனால் அவர் வந்து உங்களுக்கு பிடிச்சவர் தான், ஆனால் அழகானவர் தான் உங்கள் பார்வையில். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. ஆனால் இப்போ நான் விரும்பலை, எனக்கு அவருடன் பழகுவதையும் அவரை பார்ப்பதையும் நான் விரும்பவில்லை, அவரை நான் வெறுக்கிறேன். வெறுப்பு என்பது வேறு, பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வேறு. விரும்புவது வெறுப்பது என்பது வேறு. பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வேறு. அழகில்லை என்பது, அழகு வந்து உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தான் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க. ஆனால் உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க அழகாக தெரிய மாட்டாங்க, அவங்க அருவருப்பாக தெரிவாங்க. உங்கள் பார்வைக்கு அருவருப்பாக தெரிகிறவங்க இன்னொருத்தங்களுக்கு அழகாக தெரிவாங்க. அதனால் வந்து அழகில்லை என்பது ஒரு தனிப்பட்ட விருப்பம், முடிவு செய்யக்கூடியது, தனிப்பட்ட ரீதியாக அது முடிவு செய்யக்கூடியது. ஆனால் பொதுவாக வந்து எல்லாருமே அழகு தான். உங்கள் பார்வைக்கு ஒருத்தர் அழகாக இல்லை அப்படின்னா அவங்கள பார்த்தா எனக்கு அருவருப்பாக இருக்குது, ஆனால் அப்படின்னா அது உங்களுக்கு தான், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும், அது உங்களுக்கு தான். அதனால் வந்து அதை வந்து நீங்கள் பொதுவானதாக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவங்க பார்வைக்கு அழகாக தெரிய மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்கள பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் அவங்கள வெறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அவங்ககிட்ட பழகாமலே இருக்கலாம். ஆனால் யாரை நீங்கள் விரும்பணும் வெறுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும்தான் நீங்கள் விரும்பவும் செய்யணும், வெறுக்கவும் செய்யணும். விரும்புவதற்கும் வெறுப்பதற்கும் உங்களுக்கு உரிமை யாரிடம் இருக்கிறது என்றால் உங்களுக்கு பிடித்தவரிடம்தான்.
உங்களுக்கு பிடிக்காதவர்களிடம் உங்களுக்கு விரும்புவதற்கும் வெறுப்பதற்கும் உங்கள் உரிமை இல்லை. பிடித்தவர்களிடம்தான் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. பிடிக்காதவர்களிடம் உங்களுக்கு உரிமையே இல்லை. விரும்புவதற்கும் வெறுப்பதற்குமே உரிமையே கிடையாது. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இடைவெளி விட்டுறணும். இடைவெளி விட்டு தான் பழக வேண்டும். அங்கே வந்து எந்த விருப்பத்திற்கும் இடமில்லை, வெறுப்பதற்கும் அங்கே வந்து உங்களுக்கு உரிமை இல்லை. அதனால் பிடித்தவங்க தான் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க. அழகாக தெரிகிறவரிடம்தான் நீங்கள் அவரிடம் பழகுவதற்கு விரும்பணும், பேசுவதற்கு விரும்பணும், அல்லது எனக்கு விருப்பம் இல்லை, நான் வெறுக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். விரும்புவது வெறுப்பது, அழகில்லை, பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது வந்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க அழகாக தெரிவாங்க. ஒரு அழகி இருக்காங்க, அவங்கள எல்லாரும் அழகியாக பார்ப்பாங்க. அந்த உலகத்தில் உள்ள அப்படி கிடையாது. அவங்க அழகானவங்களாக இருக்கலாம், ஆனால் வந்து எல்லார் பார்வைக்கும் அவங்க நேரில் போய் பார்த்தா பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காது. அது அருவருப்பாக தெரிவாங்க. பிடிக்கலைங்கிறதுக்கு அதான் பாதுகாப்பு. நீங்கள் பிடிக்காதவர்களோடு உறவு வைத்து கொள்ளக்கூடாது, பழகக்கூடாது என்பதற்கு எது பாதுகாப்பு தெரியுமா? நீங்கள் பிடிக்கலைன்னா ஒருத்தர் உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க அருவருப்பாக தான் தெரிவாங்க. அவங்களுடைய முக அசைவுகள், உடல் அசைவுகள் எல்லாமே அருவருப்பாக தான் தெரியும். நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நீங்கள் வந்து அதை மாற்றவே முடியாது, அந்த தன்மையை மாற்ற முடியாது. அதுதான் இயற்கையான பாதுகாப்பு. இயற்கையே வந்து நீ இந்த மாதிரி பிடிக்காதவர்களோடு, பிடிக்காத விஷயங்களோடு நீ சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பிடிக்காதவர்களோடு எக்காரணம் கொண்டும் நீ சமரசம் செய்து கொள்ளாதே, அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளாதே. நேசிக்கவும் முடியாது. அது அவர்களிடம் அன்பு செலுத்த முடியாது. பிடிக்காதவர்களோடு உங்களால் அன்பு செலுத்த முடியாது. அவர்களிடம் பாசத்தை செலுத்த முடியாது. அவர்களிடம் வந்து அன்பை எதிர்பார்க்கவும் முடியாது, பாசத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா யார் உங்கள் பார்வைக்கு அழகாக தெரிகிறாங்களோ அவங்கள தான் நீங்கள் நேசிப்பீங்க, அவங்ககிட்ட தான் அன்பு செலுத்துவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உங்கள் பார்வைக்கு அழகாக தெரிவாங்க. அதனால் அவங்கள தான் நேசிப்பீங்க, அவங்கள தான் நீங்கள் வெறுக்கவும் செய்வீங்க. அப்புறம் திரும்ப நேசிப்பீங்க. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதன் பொறுத்து அவங்கள விரும்பவும், நேசிக்கவும், வெறுக்கவும் செய்வீர்கள். இது நல்லா புரிஞ்சுக்கணும் தெளிவாக. பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது என்ன, அது இயற்கையானது, அதை மாற்ற முடியாது. உங்கள் பார்வைக்கு அழகாக தெரிய மாட்டாங்க. யார் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்கள் பார்வைக்கு அழகாகவே தெரிய மாட்டாங்க, என்றைக்குமே தெரிய மாட்டாங்க. எவ்வளோ தான் மேக்கப் போட்டாலும் சரி, அவங்க வந்து என்றைக்குமே வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு அழகாக தெரிய மாட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா, ஒரு அம்மாவுக்கே தனது பிள்ளைகளில் யாராவது ஒருத்தரை பிடிக்காமல் போகலாம். ஒரு அப்பாவுக்கும் சரி, தனது பிள்ளைகளில் எனக்கு மூத்த மகனை தான் பிடிக்கும், இப்போது இளைய மகனை பிடிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய செயல்கள், அவரை நேசிப்பதற்கு அவர் விரும்பலை. ஆனால் அது கடமை. ஒரு பெற்றோருக்குன்னு ஒரு கடமை இருக்குது, ஒரு நாகரிகம் என்பது இருக்குது. பிடிக்காதவராக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்போ எப்படி நடந்துக்கணும்? ஒரு அம்மாவுக்கு கூட தனது குழந்தைகளில் யாராவது ஒருவரை பிடிக்காமல் போகலாம். அது இயற்கையானது, அது மாற்ற முடியாது. அப்போ அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு அழகாக தெரிய மாட்டாங்க, அருவருப்பாக தெரிவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த தாய் வந்து தனது கடமையை செய்யணும். இது இயற்கை. பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வந்து அது இயற்கையாக கிடைக்கிற ஒரு விஷயம். அது வந்து நாம் முடிவு பண்ண முடியாது. அப்படிங்கும்போது ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் இருக்குன்னா அதில் ஒரு குழந்தைய ஒரு தாய்க்கு பிடிக்கலைன்னா அப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த தாய் எப்படி நடந்துக்கணும்? நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும், கடமையை செய்ய வேண்டும். ஒரு தாய்க்கான கடமையை செய்ய வேண்டும். அந்த குழந்தைய வந்து அடிக்கிறது கூட தப்பு தான். ஏன்னா பிடிக்காதவங்க. அப்போ வந்து நேசிக்கவும் முடியாது. நேசிப்பதும் தவறு, அடிப்பதும் தவறு. அப்போ அந்த தாய் என்ன தான் பண்ணுவா? தனது கடமையை செய்வாள். ஒரு குழந்தைய பாதுகாக்கணும், உணவு கொடுக்கணும், வளர்க்கணும். ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும்போது நாகரிகமாக சொல்லிக் கொடுக்கணும், ஒரு தன்மையோடு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கு பிடிக்காதவராக இருந்தாலும் சொன்னால் அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. பிடிக்காதவராக இருந்தாலும் அவரிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்ப்போம், அங்கே 10 பேர் இருப்பாங்க, அதில் எல்லாருமே நமக்கு பிடிக்க மாட்டாங்க. என்றைக்குமே பிடிக்காதவங்க என்றைக்குமே நமக்கு பிடிக்க மாட்டாங்க. பிடிக்காதவங்க தான். பிடித்தவங்க என்றைக்குமே பிடித்தவங்களாக தான் தெரிவாங்க. அவங்கள பார்க்கும்போதே தெரியும். அவங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் நமக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் அவங்க செயல்கள் எல்லாமே நமக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். பிடிக்காதவங்களுடைய செயல்கள் நமக்கு ரசிக்கும்படியாக இருக்குது. அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி பிடிக்காதவங்ககிட்ட எப்படி பழகணும்? நாகரிகமாக தான் பழகணும். அதற்காக பிடிக்காதவங்களை வந்து நீங்கள் வந்து அவங்க மனம் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. அது மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை தான் வரும். அப்போ அவங்க பார்வைக்கும் நம்ம பிடிக்காதவங்களாக தான் தெரியும், நம்மளும் அழகாக தெரிய மாட்டோம்.
பிடிக்காதவங்க நமக்கு இப்போ நம்மளையும் வந்து சிலருக்கு பிடிக்காது. அவங்களோட பார்வையில் நாம் அருவருப்பாக தான் தெரியும். அதுதான் பாதுகாப்பு. பிடித்தவங்களுக்கான அந்த பாதுகாப்பு என்னென்னா, அவங்க அழகாக தெரிவாங்க. பிடிக்காதவர்கள் எப்படி தெரிவாங்கன்னா, அவங்க அருவருப்பாக தெரிவாங்க. அதுதான் பாதுகாப்பு. ஏன்னா நீ பிடிக்காதவர்களை தேடி போயிடாத, பிடிக்காதவர்களோடு பழகிடாத அப்படிங்கிறதுக்கான அந்த பாதுகாப்பு தான். அதில் பிடிக்காதவர்களோடு பழக நேரிட்டால் அருகில் இருக்க இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அதில் ஒரு குழந்தை பிடிக்காது அப்படின்னா, அப்போ அவங்க அதுக்காக என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தை வந்து விட்டுட்டு வேற எங்கேயா போக முடியுமா? இல்லை அந்த குழந்தைய தூக்கி இந்த அம்மா வந்து வேற எங்கேயா விட்டுட்டு வர முடியுமா? அந்த குழந்தைய பெற்றாச்சு, இப்போ வளர்த்து தான் ஆகணும். அப்போ அந்த குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்? ஒரு நாகரிகமாக நடந்துக்கணும். அடிக்கக்கூடாது, மனம் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. அந்த மாதிரி மென்மையாகவே அந்த குழந்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி அது கட்டுப்படும். நீ ஒரு தாய் வந்து அதன்படி நடந்துக்கிட்டால், பிடிக்காத குழந்தையிடம் எப்படி நடந்து கொள்ளுது அப்படின்னு நடந்துக்கிட்டாக்கா அதன்படி அந்த குழந்தையும் கட்டுப்படும், குழந்தையும் நடந்துக்கும். இங்கே என்னென்னா, இந்த பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற அந்த உணர்வே தெரியல நிறைய பேத்துக்கு. அது ஒரு மூட நம்பிக்கை, அது ஒரு அறியாமை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தாய் என்ன பண்ணுறா, தனக்கு பிடிக்காத குழந்தைய கூட அடிக்கிறா. அப்போ இது ரொம்ப பழி உணர்ச்சி, மன்னிக்கவே முடியாது. அந்த குழந்தையால் மன்னிக்கவே முடியாது. ஒரு பிடிக்காத ஒருத்தர் வந்து நம்மளை அடிக்கிறாங்க, அது தாயாக இருந்தால் என்ன, அதை அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா பிடிக்காத ஒருத்தர் நம்ம பார்வையில் அந்த குழந்தைக்கும் பிடிக்காது. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தைய பிடிக்கலைன்னா அந்த குழந்தைக்கும் அது பிடிக்காது. ரெண்டுமே இப்போ ஒருத்தருக்கு இப்போ எனக்கு என் பொண்டாட்டி பிடிச்சிருக்காங்க, என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கணும். உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது உண்மையாக பொய்யான்னா, உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு பிடிச்சிருந்தா தான் உனக்கு உன் பொண்டாட்டியை பிடிச்சிருக்குங்கிறது அது உண்மை. இல்லை ஒரு மனைவிக்கு ஒரு கணவனை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த கணவன் என்ன சொல்கிறான், தனது மனைவியை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த மனைவி சொல்வது பொய். ஏன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ரெண்டு பேருக்குமே, ரெண்டு தரப்புலையுமே வந்து பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அது பிடிச்சிருக்கு. ஒரு கணவனுக்கும் பிடிச்சிருக்கணும், ஒரு மனைவிக்கும் பிடிச்சிருக்கணும். அது மாதிரி ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தைய பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவை பிடிச்சிருக்கும். அது இயற்கையானது, அதான் மாற்ற முடியாது. அது மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைய பிடிச்சிருக்கணும். ஒரு அம்மாவுக்கு குழந்தைய பிடிக்கலை அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அம்மாவை பிடிக்காது. ஒரு குழந்தைக்கு அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்காது. அது வந்து தவறான புரிதல். இதில் யாரோ ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் வந்து ஒரு பிடிக்காத ஒரு குழந்தைய வந்து பார்க்கணும், அந்த அம்மா பார்க்கணும். பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த குழந்தைய நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, அந்த குழந்தைய பெற்றெடுத்தது அந்த அம்மா தான், ஆனால் அந்த குழந்தைய நமக்கு பிடிச்சிருக்கா, அதை பார்க்கும்போது அதோடைய முக அமைப்பு அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு பிடிக்காமல் போகும். பிடிக்கலை அப்படிங்கும்போது, இப்போ நமக்கு பிடிக்கல, இந்த குழந்தைய பார்க்கும்போது நமக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து பெருசாக பாராட்ட மாட்டாங்க, பெருமையாக பேச மாட்டாங்க. மற்றவங்கள்ட்ட வந்து அதிகமாக பெருமையாக பேச மாட்டாங்க, சும்மா லைட்டாக பேசுவாங்க. பிடிச்சவங்கள பற்றி தான் நம்ம பெருமையாக பேசுவோம். பிடிக்காதவர்களை பற்றி பேசும்போது அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் நடிக்கவும் கூடாது. சும்மா பெருமையாக பேசலாம்னு என் பிள்ளைங்கிறக்காக நீ பெருமையாக பேசி நடிக்காத. பிடிச்சிருக்கா அதன்படி நடந்துக்கோ. பிடிக்கலையா, பிடிச்சா பெருமையாக பேசு. பிடிக்கலையா அப்போ வந்து கட்டுப்பாட்டோடு பேசிக்கணும். பெருமையாக பேசணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி பிடிக்காத குழந்தைய நீங்கள் அடிக்கிறேன், நான் அம்மா அப்பா எனக்கு அந்த கடமை இருக்குது, உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுற, வளர்க்குறது, அவமானப்படுத்துறது, திட்டுறது, இதெல்லாம் பண்ணால் அது வந்து அந்த குழந்தையால் மனசில் பெரிய பழி உணர்ச்சியாக மாறிடும். அது என்றைக்குமே தீராது. பழிக்கு பழி வாங்கினா தான் அது தீரும். அதனால தான் பிடிக்காதவர்களை ஏன் நெருங்கக்கூடாது என்பதற்காக தான் பிடிக்காதவர்களை பார்க்கும்போது அவங்க அருவருப்பாக தெரிவாங்க. நம்மளை வந்து யாருக்கு பிடிக்கலையோ அவங்க பார்வையில் நாம் அருவருப்பாக தெரியும். ஏன்னா அப்படி தெரிஞ்சால் தான் நீங்கள் அவங்கக்கிட்ட போக மாட்டீங்க, அவங்கக்கிட்ட பழக மாட்டீங்க. ஏன்னா பிடிக்காதவர்கள்ட்ட நீங்கள் பழகி அவங்கள ஏதாவது ஒரு வகையில் திட்டிட்டீங்க, சண்டை போட்டிங்கன்னா அதை அவங்க மறக்க மாட்டாங்க. பழிக்கு பழி வாங்கினா தான் அது அடங்கும். பிடிக்காதவர்களிடம் ஏற்பட்ட அந்த பகைமை இருக்குல்ல, பிடிச்சவங்கள தான் நீங்கள் மன்னிக்க முடியும். யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, யாருக்கு உங்களை பிடிச்சிருக்கோ அவங்க தான் உங்கள் தவறுகளை மன்னிப்பாங்க. பிடிக்காதவர்கள் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. பிடிக்காதவர்கள் உங்களை பழிக்கு பழி வாங்க துடிப்பார்கள். நீங்களும் அப்படி தான். உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க மூலமாக உங்களுக்கு எதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்கள பழிக்கு பழி வாங்கணும்னு தான் நினைப்பீங்க. அப்போ தான் அது வந்து அந்த ரணம் குணமாகும். அதுதான் இங்கே இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன் இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ சச்சரவுகள், இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயத்தை இவங்களால் புரிஞ்சிக்கவே முடியல.
இவங்க அதுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கிறான், அந்த பையன் நல்லா தானே இருக்கிறான், அவனை ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக மற்றவங்களை அதை மற்றவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பப்பாளி பழம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சாப்பிடுங்க, மற்றவங்கள வந்து சாப்பிட சொல்லாதீங்க. மற்றவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் பிடிக்கலன்னா அது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. எனக்கு பப்பாளி பழம் பிடிச்சிருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேங்க, இப்போ அதை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, அது வேறு விஷயம். நாளைக்கு அதை பார்க்கும்போது எனக்கு விருப்பமாக இருக்கும். எனக்கு பப்பாளி பழம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அது எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஏன்னே தெரில, விருப்பமே இல்லை, வெறுப்பாகவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற அந்த வித்தியாசம் தெரியணும். ஏன் பெற்றவங்க வந்து குழந்தைகளை வந்து பிடிக்கலன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைகளை அடிக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து பெற்றவங்க மேலே அன்பே வராது. அப்போ அன்பு வராது, அப்படிங்கும்போது பழி உணர்ச்சி வரும். ஒருவேளை அந்த குழந்தைகள் தான் பிற்காலங்களில் பெற்றோர்களை அநாத ஆசிரமங்களில் கொண்டு விட்டுறாங்க, முதியோர் இல்லங்களில் கொண்டு விட்டு விடுவார்களோ, அப்படி கூட இருக்கலாம். அதனால் பிடிக்காத குழந்தைகள்கிட்ட நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கணும். எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது முதல்ல குழந்தைகள்கிட்டே மென்மையாக அறிவுபூர்வமாக ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்காதீங்க. அப்படியே உணர்வுபூர்வமாக வேகமாக அப்படி ஒரு மென்மையாக கவனிங்க அவங்களுடைய செயல்பாடுகள். உங்களுக்கு என்ன உணர்வு அவங்கள பார்க்கும்போது ஏற்படுகிறது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதை முதல்ல நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்காதா, அப்போ பிடிக்காதவங்ககிட்ட நாம் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். அதன்படி தான் நீங்கள் அந்த குழந்தைகிட்டையும் நடந்துக்கணும், அதை கற்றுக்கணும். பிடிக்காதவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பிடிக்காதவர்கள் கூட உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பார்கள். பிடிக்காதவர்கள் என்பது உங்களுக்கு அம்மாவாக கூட இருப்பாங்க. உங்கள் அம்மானா எல்லாத்துக்கும் பிடிச்சிருவாங்க அப்படின்லாம் கிடையாது. உங்கள் அப்பா கூட உங்களுக்கு பிடிக்காதவராக இருப்பார், அம்மா கூட பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. அப்படின்னா அப்போ அம்மாக்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும், அதை நீ எப்படி கற்றுக்கணுன்னா அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்குதோ அதுலேருந்து அந்த குழந்தை அம்மாக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது கற்றுக்கும். அதனால் பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது மாற்றவே முடியும். உங்கள் அம்மாவே உனக்கு பிடிக்கலைன்னா என்றைக்குமே அது பிடிக்காது. அவங்க நல்லதே செஞ்சாலும் உனக்கு பிடிக்காது, அவங்ககிட்ட ஒரு ஈடுபாடே வராது. அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். அது தெரிஞ்சிக்காம தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிடிக்காதவர்களை வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அம்மானா என்ன, அம்மா அப்பா, நான் வந்து அம்மா அப்பா என் பிள்ளைகளை வந்து நான் அடிப்பேன், கொல்லுவேன், குத்துவேன். அவன் பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற பற்றிலாம் நான் தெரிஞ்சிக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கலையா அப்போ நான் வந்து அந்த குழந்தைய நான் அடிப்பேன் அல்லது அவமானப்படுத்துவேன். அது பிடிக்கலையான்னு சொல்ல, அதாவது எனக்கு பிடிக்கலைன்னாலும் அதை பற்றி நான் தெரிஞ்சிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்க, எனது மகன் எனது அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது, கண்டிப்பதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயத்த தெரிஞ்சிக்காமலே அந்த குழந்தைகிட்ட வந்து இவங்க பழகிறது. அதுதான் வந்து அந்த பெற்றோர்கள் மீது இவங்களுக்கு வன்முறை ஏற்படும். ஒரு பிடிக்காத ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மாவை பிடிக்கவே இல்லை, அம்மாவும் அப்பா அல்லது அப்பாவையோ அல்லது அம்மையோ யாரையோ ஒருத்தர் பிடிக்கலை, ஆனால் அந்த அம்மாவை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து எப்படி மாறும் அப்படின்னா, அந்த அம்மாவின் மீதான பழி உணர்ச்சியாக மாறாமல் அம்மா என்கிற அந்த பெண் மீதான பழி உணர்ச்சியாக மாறிடும். பெண்கள்னாலே அவனுக்கு பிடிக்காது. அப்புறம் அதுதான் பின்னாடி பெரிய பழி உணர்ச்சியாக மாதிரி பெண்களை பழி வாங்கணும், பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு அந்த ஆண் குழந்தைக்கு வரும். அல்லது பெண் குழந்தைய வந்து ஒரு அம்மா அடித்தாங்கன்னா என்ன வரும், அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவை பிடிக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா வந்து அந்த பெண் குழந்தைய அடிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் பெண்ணுக்கு எதிரான ஒரு பழி உணர்ச்சியாக மாறும். ஏன்னா அம்மாங்கிறது பெண் தானே. அப்போ தான் அதனால தான் ஆணும் பெண்ணும் பெண்களை ஏன் எதிராக நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தை வளர்ப்பின் போது ஏற்பட்ட இந்த குறைபாடு தான் காரணம், இந்த குழப்பமான நடைமுறை தான் காரணம். ஆணுக்கும் பெண் மீது கோபம், ஏன்னா தாய் என்பது பெண்ணாக இருக்கிறாள். அது மாதிரி பெண்ணுக்கும் பெண் மீது கோபம் அப்படின்னா அந்த தாய் என்பவள் பெண்ணாக இருக்கிறாள். அதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பெண்களை வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அடிமைப்படுத்துகிறாங்க. இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ வன்முறைகள், இந்த மாதிரி சண்டைகள், ஏன் சச்சரவுகள், கொலை வெறியெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தையே புரிஞ்சிக்கல. அழகுன்னா என்ன, அறியாமை, மூட நம்பிக்கை. நிறைய விஷயங்களில் அறியாமல் இருக்குல்ல. கடவுள்னா என்ன எதுவும் தெரிய மாட்டேங்குது, எதை சாப்பிடணுன்னு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதில் வந்து இதில் ஒன்று தான் என்னென்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயத்த புரிஞ்சிக்க தெரில. அதுமாதிரி அழகுன்னா என்ன, அழகு இல்லை என்றால் என்ன, ஏன் ஒருத்தர் நமக்கு அழகாக தெரிகிறாங்க அதுவே மற்றவங்க பார்வைக்கு அழகாக தெரிய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது திணிக்கிறது சர்வாதிகாரம். எனக்கு வந்து அழகாக தெரிகிற ஒன்றை வந்து இன்னொருத்தருக்கும் உனக்கும் அழகாக தான் தெரியணும், நீ எப்படி அழகு இல்லைன்னு சொல்கிற,
அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே திணிக்கிற. இப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்காக திருமணம் ரொம்ப பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை மாப்பிள்ளை பார்க்குறாங்க, இவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பார்க்குறாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பார்த்து பிள்ளைகளுக்கு கட்டி வைக்கிறாங்க. இவங்களோட விருப்பத்தை வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிள்ளைகளுக்கும் பிடிச்சி போகும் அப்படின்னு நினச்சி இவங்க வந்து பிள்ளைகளுக்கு கட்டி வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை பாருங்கள். ஏன்னா பெற்றவங்களே வந்து பிள்ளைக்கு பிடிக்காமல் போகும், அம்மாவே வந்து ஒரு குழந்தைகளுக்கு பிடிக்காமல் போகும், குழந்தையவே அம்மாவுக்கு பிடிக்காமல் போகும். பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வந்து இயற்கையான விஷயம், அது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் வந்து ஒரு சர்வாதிகாரம், இது வந்து அறியாமை. நமக்கு பிடிச்சிருக்குன்னா அது நம்ம பார்வைக்கு அழகாக இருக்குது அப்படின்னா நம்ம பிள்ளையோட பார்வைக்கும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா பிள்ளையின் சார்பாக போய் பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ வந்து எல்லாருமே அழகாக இருக்குன்றாங்க. அப்போ நமக்கு பிடிச்சிருக்கு தான் பொழுது, அழகாக தான் இருக்கிறா பொழுது அப்படின்னு சொல்லி அப்போ ஏன் நம்ம வந்து பிடிக்காமல் போகுது, நம்ம ஏன் சண்டை வருது, ஏன் அவங்க எது பண்ணாலும் வெறுப்பாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தெரியாமலேயே இந்த உறவு முறையை கடைபிடிப்பது, கண்மூடித்தனமாக கடைபிடிப்பது. அதனால தான் இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே அதுதான். இந்த போர் நடைபெற்றதுக்கு கூட அதுதான் காரணம். போர் நடைபெற்றது கூட மனித உறவு மீது அந்த அளவுக்கு மனித உறவுகளே புரிஞ்சிக்க முடியல. எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி இவங்ககிட்ட பழகிறது, எப்படி இவங்ககிட்ட வந்து இவங்களை நேசிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம்னா இந்த மாதிரி ஒரு மென்மையான அணுகுமுறை இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். யார் பிடிச்சிருக்காங்க, யார் பிடிக்கலை, நமக்கு யார் பிடிச்சிருக்கு யாரை பிடிக்கலைங்கிறத ஒரு மென்மையான அணுகுமுறை மூலம் நாம் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். சும்மா வந்து வன்முறை, முரட்டுத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு யாரை பிடிச்சிருக்கு யாரை பிடிக்கலைங்கிறது கண்டிப்பாக தெரியாது. தெரியாமல் போகும்போது என்ன விளைவுகள் நடக்கும் என்பதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் சாட்சி. இந்த சண்டைகள், போர், கொலைவெறி, இதெல்லாம் ஏன் இவ்வளோ சண்டை வரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே வந்து அண்ணன் தம்பிகளே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவங்கள வந்து சிலரை நமக்கு பிடிக்காது, சிலர் தான் நமக்கு பிடிக்கும். அல்லது அண்ணனுக்கோ இல்லை தம்பிக்கோ, அண்ணனுக்கு தம்பியை பிடிக்காது, தம்பியை அண்ணனுக்கு பிடிக்காது. இதெல்லாம் இயற்கையானது, இதை நீங்கள் மாற்றவே முடியாது. இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, பிடிக்காதவங்கள போட்டு சண்டை போட்டு நடப்பாங்க. எப்படி ஏன்டா சண்டை போட்டிங்கன்னா அவன் செய்கிறது எனக்கு எதை பார்த்தாலும் பிடிக்கும், அவன் வெறுப்பாக எதை பண்ணாலும் எனக்கு கடுப்பாக இருக்குது, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா நீ அவங்ககிட்டருந்து விலகி இருக்க கற்றுக்கொள். அவங்ககிட்ட அது விலகி இருந்தாலும் அல்லது நீ பேசுவதாக இருந்தாலும் கூட அதற்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, தன்மை இருக்குது. அதனால் அந்த கட்டுப்பாட்டுடன் பிடிக்காதவர்களுடன் எப்படி பேச வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள். அதற்கான ஒரு வாய்ப்பு தான். இந்த உலகத்தில் பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. நாம் எல்லோரையும் சார்ந்து தான் வாழ வேண்டும். அப்படியே பிடிச்சவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும், பிடிக்காதவரிடம் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம வீட்டிலே கற்றுக்கலாம், வீட்டிலேருந்தே நம்ம கற்றுக்கலாம். அதனால் வந்து இப்படித்தான் வந்து அதை கற்றுக்காதனால முரட்டுத்தனமாக உறவு முறைகளை எதிர்கொண்டதாலும் பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற பற்றின அறிவு நமக்கு இல்லாதனாலும் அறியாமையின் காரணமாக நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மற்றவங்ககிட்ட திணிக்கிறது, இந்த மாதிரியான சர்வாதிகாரம், இதெல்லாம் தான் இங்கே வன்முறைகளுக்கு காரணம். அதாவது என்னென்னா நம்ம பிடிக்காதவங்களுக்கு தீங்கு செய்ய பழவே கூடாது. ஏன்னா வந்து பிடிக்காதவங்கிறது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். உங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படிங்கிறது உங்கள் பிள்ளைய கூட உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், அதை மாற்ற முடியாது. அதாவது ஒரு அம்மா வந்து கூட ஒரு குழந்தைக்கு பிடிக்காமல் போகும், எப்போவுமே அதை மாற்ற முடியாது, அது இயற்கையான விஷயம். பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். அதனால் வந்து நீங்கள் பிடிக்காதவங்க எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக ஒருத்தருக்கு நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது. பிடிக்காதவங்ககிட்ட நீங்கள் வெறுப்பு எதை நீங்கள் அதாவது ஒரு லிமிட்டோடு பழகிக்கணும். அது உரிமை எடுத்துக்கவே கூடாது. உரிமை எடுத்து நீங்கள் எதை பண்ணீங்கன்னாலும் தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க. அதனால் பிடிக்காதல எனக்கு அவங்கள பிடிக்கலைங்கிறக்காக நீங்கள் தீங்கு செய்யாதீங்க. ஏன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, 2-3 குழந்தைங்க இருக்குன்னா அதில் ஒரு குழந்தைய கூட உங்களுக்கு பிடிக்காமல் போகும். அது வந்து மாற்றவே முடியாது, எப்போவுமே மாற்ற முடியாது. அது மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு கூட உங்கள் குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தைய உங்களுக்கு பிடிக்காமல் போகும்போது அந்த குழந்தைக்கும் உங்களை பிடிக்காது. அப்போ நீங்கள் பிடிக்காதவங்களுக்கு தீங்கு செய்ய பழகுனீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கே நீங்கள் தீங்கு செய்ய வேண்டிய இருக்கும். அதனால் எப்போவுமே பிடிக்காதவர்களுக்கு தீங்கு செய்கிற பழக்கத்தை என்றைக்குமே வச்சுக்கக்கூடாது. பிடிக்கலைங்கிறதுக்காக நீங்கள் தீங்கு செய்யணும், அவங்கள வந்து அவங்களுக்கு நல்லதே செய்யக்கூடாது, தீங்கு தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தாக போகும். உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு யாரையாவது பிடிக்காமல் போகும், அதை மாற்றவே முடியாது. அது மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கும் உங்களை பிடிக்காமல் போகும். அப்போ அவங்களும் உங்களுக்கு வந்து தீங்கு செய்யணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா அவங்களும் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைப்பாங்க. உங்கள் அண்ணன் தம்பியிலே உங்களுக்கு யாராவது ஒருத்தரை பிடிக்காமல் போகும், ஒருத்தரை பிடிச்சிருக்கும் இன்னொருத்தரை பிடிக்காமல் போகும். அதை வந்து மாற்றவே முடியாது.
அதனால் வந்து அதுக்காக பிடிக்கலைங்கிறக்காக நீங்கள் தீங்கு செஞ்சீங்கன்னா அப்போ குடும்பத்திலே வந்து நீங்கள் வந்து உங்கள் அண்ணனுக்கே நீங்கள் தீங்கு செய்ய வேண்டி வரும், உங்கள் தம்பிக்கே நீங்கள் தீங்கு செய்யணும். அதனால் அது பிடிக்காதவர்களிடம் ஒரு கட்டுப்பாட்டோடு பழகணும். ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் அவங்ககிட்ட உரிமை எடுத்துக்கவே கூடாது. பிடிக்காதவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அதனால் வந்து அவங்ககிட்ட பழகாமல் அவங்ககிட்டருந்து விலகி போயெலாம் நம்ம இருக்க முடியாது. அதே நேரத்தில் அவங்ககிட்ட ஒரு கட்டுப்பாட்டோடு நம்ம பழகணும். ஒரு அளவுக்கு தான் அவங்ககிட்ட உரிமை எடுத்துக்கூடாது, அதிகமாக உரிமை எடுத்துக்கூடாது. ஒரு அளவுக்கு தான் பேசினா அப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு பேசிவிட்டு நாகரிகமாக பேசிவிட்டு போயிடணும், அவ்வளோதான். ரொம்ப உரிமை எடுத்து பேசுனீங்கன்னா அதை அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க, அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. உங்கள்கிட்டையும் யாராவது உங்களை பிடிக்காதவங்க யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் பேசுனாங்கனாக்கா அதை உரிமை எடுத்து பேசினா அதை நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுப்பீங்க. அதனால் பிடிக்காதவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு தீங்கு செய்ய பழகிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் பிடிக்காதவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. பிடித்தவர்கள் பிடிக்காதவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நண்பர்கள் அவங்களே நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஒரு கும்பலாக இருப்பாங்க, ஒரு 10 நண்பர்கள் இருப்பாங்க. அதிலே எல்லா 10 பேர்த்துக்கும் 10 பேரையும் பிடிச்சி போகாது. அதில் ஒரு சிலர் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு நண்பர் நமக்கு பிடிச்ச ஒரு நண்பருக்கு ஒருத்தர் வந்து வேற ஒருத்தருக்கு பிடிச்சவராக இருப்பார், ஆனால் அவரை வந்து நமக்கு பிடிக்காதவராக இருப்பார். இது அதனால் வந்து ஒரு கூட்டமாக ஒரு நண்பர்கள் இருக்காங்கன்னா, ஒரு தெருவில் இருக்காங்க அப்படின்னா அதிலே இப்போ ஒரு 10 பேர் அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே நண்பராக தான் ஒன்றா தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அதில் நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. பிடிக்காதனாலும் அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும், கட்டுப்பாட்டோடு பேசணும். அவங்கள நம்ம வந்து வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கூடாது. இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தைய பிடிக்காமல் போகலாம், ஒரு குழந்தைக்கு அம்மாவை பிடிக்காமல் போகலாம், அந்த குழந்தைக்கும் அந்த பிள்ளைகளை வந்து யாராவது ஒருத்தரை பிடிக்காமல் போகலாம். இது இயற்கையான விஷயம். அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரியே பிறக்கணும், குழந்தை பிறக்கணும், ஆரோக்கியமாக பிறக்கணும், சுகப்பிரசவமும் பிறக்கணும். அதுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். நமக்கு பிடிச்சவங்களாக பிறக்கணும் அப்படின்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. அப்படின்னா அப்போ எதை நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக வந்து இது பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது நம்ம கையில் இருக்குது. பிடித்தவர்களை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் பிள்ளை பிறக்கிறது அது அந்த குழந்தைக்கு நம்மளை பிடிச்சிருக்கணுங்கிறது, நமக்கு அந்த குழந்தைய பிடிச்சிருக்கணும், அது வந்து நம்ம கையில் இல்லை, அது இயற்கையின் கையில் இருக்குது. இயற்கையாகவே வருவது, அது நம்ம கையில் இல்லை. அதனால் எது நம்ம கையில் இருக்கோ அங்கே வந்து நாம் நமது விருப்பத்துடன் நாம் நடந்துக்கணும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போதோ அல்லது வந்து தோழிகளை தேர்ந்தெடுக்கும் போதோ, கணவன் மனைவி இருவரும் ஒருவர் தேர்ந்தெடுக்கும் போது, காதலியை தேர்ந்தெடுக்கும் போது அங்கே பிடிச்சவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி, அங்கேயே நீங்கள் வந்து இயற்கை அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிக்காதவர்களை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நோய் வந்துடும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிடிக்காதவங்களோட நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கனாக்கா, காதலிச்சிங்கனாக்கா, இல்லை பெற்றோர் நிர்பந்தத்தின் பேரில் நீங்கள் பிடிக்காதவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அல்லது அவங்ககிட்ட நிறைய வசதி இருக்குது, அந்த பொண்ணு வீட்டில் பயங்கர வசதி இருக்குது, அந்த பொண்ணு ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, அவள்கிட்ட நிறைய வசதி இருக்குது, அவளுடைய சொத்தெல்லாம் பெற்றோர்கள் பேரில் தான் எழுதி வைப்பாங்க அப்படிங்கிறது, அல்லது பையன் வந்து நல்லா படிச்சிருக்கு, நிறைய வேலை பார்க்குறான், நிறைய சம்பாதிக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலைங்கிறத பற்றியே உங்களால் யோசிக்கவே முடியல, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா பிடிக்காமல் போய் ஒருவேளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அப்புறம் நோயே வந்துடும். ஏன்னா பிடிக்காதவங்க பார்க்கும்போது அருவருப்பாக தான் தெரிவாங்க, அழகாக தெரிய மாட்டாங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களோட அசைவுகள், அவங்களுடைய செயல்கள், சின்ன சின்ன அசைவுகள் கூட உங்களால் ரசிக்க முடியாது, வெறுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். அப்போது ஒரு அருவருப்பான ஒருவரோடு நீங்கள் தாம்பத்திய உறவை மேற்கொள்ள வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது பழக வேண்டி வரும், பேச வேண்டி வரும். இது உடம்புல நோயை ஏற்படுத்திவிடும். நோய்கள் ஏற்படுவதற்கு இதுவும் மிக மிக முக்கிய காரணம். இதுதான் மிகப்பெரிய முக்கிய காரணம். அதனால் பிடிக்காதவங்களை என்றைக்குமே எதிரியாக நினைக்காதீங்க, நண்பர்களாகவும் நினைக்காதீங்க, நட்பும் வச்சுக்காதீங்க, தோழியாக கூட நினைக்காதீங்க, தோழியாக நினைக்காதீங்க, எதிரியாக நினைக்காதீங்க. பெண்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி ஆண்கள் வந்து பிடிக்காதவர்களை நண்பர்களாகவும் எடுத்துக்காதீங்க, பகைவர்களாகவும் வச்சுக்காதீங்க, எதிரியாகவும் வச்சுக்காதீங்க அவங்கள. அதனால் பிடிக்காதவர்களை மன்னிக்கவே முடியாது, பழி உணர்ச்சியை தான் அதிகப்படுத்தும். அதனால் பிடிக்காதவரிடம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக பழகவே கூடாது, உரிமை எடுத்து பழகவே கூடாது, சண்டை போடக்கூடாது, அவங்ககிட்ட பகைமையை வளர்த்துக்கூடாது. பிடித்தவர்களிடம்தான் நாம் வந்து அவரிடம் பழகணும், சண்டை போடணும், அவங்கள வெறுக்கணும். எல்லா உறவுகளையும் நம்ம யார்கிட்ட எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு இடம் தான் பிடித்தவங்க. பிடித்த நண்பர்களிடம், பிடித்தவர்களிடம் தான் நீங்கள் சண்டையை போடணும், பிடித்தவர்களை தான் நீங்கள் நேசிக்கவும் செய்யணும், வெறுக்கவும் செய்யணும். அதனால் பிடிக்காதவரிடம் எதுவுமே வச்சுக்காதீங்க. அவங்ககிட்ட நாகரிகமாக பழகுங்க, தன்மையாக பழகுங்க, அவங்கள வெறுக்காதீங்க, அவங்கள விரும்பாதீங்க, அவங்ககிட்ட பகைமை ஏற்படுத்திக்காதீங்க,
அவங்க வந்து அவங்ககிட்ட உரிமை எடுத்து பழகணும், அன்பு செலுத்தணும்னு நினைக்காதீங்க. தப்பாக தான் புரிந்து கொள்ளப்படும், தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் வந்து நீங்கள் பிடித்தவர்கள் தான் உங்களுக்கு எதிரி, உங்களுடைய நண்பர் தான் உங்களுக்கு எதிரி. உங்களுடைய எதிரி தான் உங்களுக்கு நண்பராக இருக்க வேண்டும், உங்களுடைய நண்பர் தான் உங்களுக்கு எதிரியாக இருக்க வேண்டும். எல்லாமாக இருப்பது யாருன்னா உங்களுக்கு பிடித்தவங்க தான். உங்களுக்கு பிடித்தவங்ககிட்ட இருந்து தான் நீங்கள் எதிரிகளை தேட வேண்டும். எதிரிங்கிறது ஒரு மனப்பான்மை, அது எப்போவுமே அவங்க எதிரியாக இருக்க மாட்டாங்க. அது ஒரு அந்த நேரத்தில் அவங்க ஒரு எதிரிங்க, அதாவது உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு போட்டியாளராக இருப்பார், உங்களுடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்கிற ஒருவராக இருப்பார், உங்களுக்கு கஷ்ட காலத்தில் உதவி செய்கிற ஒரு நல்ல துணையாக இருப்பார், உங்கள் தோழியாக இருக்கலாம். பெண்கள்னால் ஒரு தோழி, ஆண்கள்னால் நண்பர் சொல்கிறேன். பெண்கள் வந்து அவங்க தோழி தான் அவங்களுக்கு ஒரு உற்ற துணையாக இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு எதிரியாக கூட சில சமயங்களில் எதிரியாக இருப்பாங்க, சில சமயங்களில் சகுனியாக இருப்பாங்க, சில சமயங்களில் வந்து துரோகியாகவும் இருப்பாங்க. உங்கள் நண்பர் தான் உங்கள் துரோகியாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாமுமாக இருப்பவர் யார் என்றால் உங்களுக்கு பிடித்தவர்கள் தான். உங்களுக்கு பிடித்தவரிடமிருந்து இதெல்லாம் எதிரி நண்பர் இதெல்லாம் வந்து ஒரு மனப்பான்மை. அந்த மனசு மாறும்போது அவங்க அந்த நிலையிலேருந்து மாறுவாங்க. உங்களுக்கு எதிராக ஒரு இடத்துல எதிராக இருப்பாங்க, துரோகியாக இருப்பாங்க. துரோகின்னா என்னென்னா அது ஒரு மனப்பான்மை, அதை மாற்றிக்கிட்டால் அப்புறம் மாற போகிறாங்க. ஆக எல்லாத்தையும் நீங்கள் யார்கிட்ட தேடணும், மனித உணர்வுகள் பற்றி நீங்கள் யார்கிட்ட தேடணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட தான் தேடணும். உங்கள் உறவுமுறை உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட இருந்து தான் தேடணும். அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது துரோகியை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு துரோகின்னா எப்படி, அந்த அனுபவத்தை கொடுத்த உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள். துரோகம்னா என்ன, அந்த அனுபவத்தை உங்களுக்கு யார் கொடுப்பா, உங்களுக்கு பிடிச்சவங்க தான் கொடுக்க முடியும். அங்கேருந்து எதிர்பாருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட இருந்து நான் ரொம்ப நம்பினேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லு, அதனால் அவர்கிட்ட பேசுகிறதே விட்டேன் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு துரோகம் என்கிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் யாருன்னா, கற்றுக் கொடுக்குற உரிமை யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சமானவங்ககிட்ட இருந்தால் இருக்குது. துரோகம் அல்லது பகைமை, சண்டை, அப்புறம் எல்லா வித அன்பு எல்லாமே. அதனால் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இது யாருன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உங்களுக்கு நல்லவங்களாகவும் தெரியணும், கெட்டவங்களாகவும் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட இருந்து நீங்கள் நல்லவங்களையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டவங்களையும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பிடித்தவர்களிடமிருந்து உங்களுடைய நட்பையும் தெரிஞ்சுக்கணும், பகைமையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் நீங்கள் எங்கேருந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு கொள்ளுறதுக்கான உரிமை எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் பிடிச்சவங்ககிட்ட தான் இருக்குது. பிடித்தவர்களிடமிருந்து இந்த மனித உணர்வுகளை பற்றி பாடம் கற்றுக்கொள்ளுங்கள், மனித உணர்வுகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதற்கான அந்த உரிமை உங்களுக்கு யார்கிட்ட இருக்குன்னா பிடிச்சவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் வந்து பிடித்தவர்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். பிடித்தவர்களிடம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. பொதுவாகவே நம்ம குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நம்ம பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வாழணும். அதனால் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னா அது மாதிரி உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு தான் நீங்கள் துரோகம் செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்கள, உங்களை பிடிக்காதவங்க, அவங்ககிட்ட நீங்கள் எதுவுமே வச்சுக்க முடியாது. அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு லிமிட்டோடு பேசிவிட்டு விடுபட்டுருணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு உரிமை எடுத்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. துரோகம் செய்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கணும். அதனால் நீங்கள் யாருக்கு துரோகம் செய்யணும்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நீங்கள் துரோகம் பண்ண முடியும். அதனால் வந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு யார்கிட்ட இருக்குன்னா பிடிச்சவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் வந்து துரோகம்னா அதை செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. பிடித்தவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருமே விழிப்பாக இருப்பாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. இந்த எல்லா விஷயத்துலையுமே சரி, சில விஷயங்களில் யாரையும் நம்பக்கூடாது. அப்போ அந்த விழிப்புணர்வு எப்போ தேவைன்னா கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. எல்லாருமே எப்படி வேணாலும் மாறுவாங்க. அதனால் வந்து நம்ம விழிப்போடு இருப்பதற்கு நாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், மற்றவங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். கண்மூடித்தமாக நம்ம நம்பி அப்புறம் ஏமாந்து போகணும், வாழ்நாள் முழுவதும் ஏமாந்தே போனவங்க, ஏமாற்றப்பட்டோம் என்பது கூட தெரியாமல் ஏமாந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. துரோகம் அவங்களுக்கு திரைமறைவில் நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து ஒரு அடிப்படையான புரிதல் என்னென்னா, துரோகம் யாரும் நமக்கு பிடிச்சவங்க தான் நமக்கு செய்வாங்க. அதனால் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்ம விழிப்போடு இருக்கணும். பிடிக்காதவங்ககிட்ட நமக்கு எந்த உறவு முறையும் இல்லை, பகைமையும் இல்லை. அவங்ககிட்ட ஒரு கட்டுப்பாடாக லிமிட்டாக பேசணும், அவ்வளோதான். பிடித்தவர்களுக்கு தான் நாம் துரோகம் செய்ய முடியும், பிடித்தவர்கள் தான் நமக்கும் துரோகம் செய்வார்கள். அதனால் விழிப்போடு வாழ்வதற்கு இது போன்ற ஒரு அணுகுமுறை நமக்கு தேவை. உறவு முறையில் இப்படி ஒரு அணுகுமுறை நமக்கு தேவை. துரோகம் நமக்கு பிடித்தவர்கள் தான் நமக்கு செய்வார்கள். எல்லாவற்றையும் நம்ம வந்து எதிரினா என்ன, பகைவர்னா என்ன, அன்பு உற்ற தோழன், ஒரு நட்புன்னா என்ன, உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒரு கவலைப்படுறது, எல்லா உணர்வுகளையும் நமக்கு கற்றுத்தருகிறவர்கள் யாருன்னா அது நமக்கு பிடிச்சவங்க தான்.
மனிதர்களில் நிறைய பேர் இருப்பாங்க. துரோகி இருப்பாங்க, ஏமாத்துறவங்க இருப்பாங்க, சதி செய்கிறவங்க இருப்பாங்க. இது எல்லாமே நாம் யார்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும்? நமக்கு பிடிச்சமானவங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்போ தான் வாழ்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அப்போ மென்மையாக வாழணும். அப்போ துரோகினா உடனே அவங்கள வந்து கொல்ல போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மென்மையாக வாழ்ந்தால்தான் அந்த உணர்வுகள் வெளிப்படும். இங்கே ஏன் வந்து யாரும் யார்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு உணர்வுகள் வன்மையாக மாறிவிட்டன, பழி உணர்ச்சிகள். அதனால் அந்த உணர்ச்சி வெளியே வர மாட்டேங்குது. உணர்ச்சி என்பது ஒரு மென்மையானது. அது வந்து ஒரு கூச்ச சுவாவி மாதிரி. உணர்ச்சிகள் என்பது ரொம்ப மென்மையானது. அது ஏன் வெளியில் யாருமே இப்போ வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க, எல்லாம் தனியாக இருக்காங்க அப்படின்னா, அது பாதுகாப்பு இல்லை. அந்த உணர்ச்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அது பாதுகாப்பு இருந்தால் தான் அது வெளியில் வரும். அந்த உணர்ச்சிகள் இருக்குல்ல, நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய உணர்ச்சி, அன்பு, பாசம், பகைமை, துரோகம், எல்லா உணர்ச்சியும் நம்மக்கிட்ட இருக்குது. அது எல்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்குதுன்னா, நம்ம எதுவுமே செய்யாமல் சும்மா யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறோம், யார்கிட்டையும் நட்பு வச்சுக்க மாட்டேங்கிறோம், ஒரு அளவுக்கு மேலே பேச மாட்டேங்கிறோம். நம்ம ஏதோ மொபைல் ஃபோன் அப்படியே கணினி நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகம் அப்படி தனியாகவே போகுது அப்படின்னா, அந்த உணர்ச்சிகள் வெளியவே வர மாட்டேங்குது அப்படின்னா, அந்த உணர்ச்சிகளுக்கான ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்தில் இல்லை. உணர்ச்சிகளை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அது கூச்சப்படுது. அந்த உணர்ச்சிகள் என்பது கூச்சப்பட்டுக்கிட்டு உள்ளே இருந்துக்குது. உணர்ச்சிகளை நம்ம பெருமையாக நினைக்கணும், அதை நம்ம எதிர்பார்க்கணும். அந்த துரோகம் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி அப்படின்னா, அந்த உணர்ச்சியை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? வரவே கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்போ அது எப்படி வெளியே வரும்? அப்போ மனித வாழ்க்கைங்கிறது ஒரு சுவாரஸ்யமாக, பரபரப்பாக, ஒரு திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒரு திரைக்கதை எப்படி திருப்பங்கள் நிறைஞ்சால் தான் அந்த திரைக்கதையை நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னா, ஒரு திரைப்படம் மாதிரி இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க தான் கதாநாயகர்கள். பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தான் கதாநாயகி. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை சுவாரஸ்யமாக கொண்டு போகணும். ஒரே மாதிரி கொண்டு போகக்கூடாது, சப்புன்னு இருக்கக்கூடாது. அதில் அவங்க கதையை கேட்டாலே வெறுப்பாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, அதை போய்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். நம்ம பேசணும் அப்படின்னா மற்றவங்க கேட்குற மாதிரி இருக்கணும். அப்போ மற்றவங்க கேட்குற மாதிரி நம்ம பேசணுன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமான திரைப்படம் போல் இருக்கணும். மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். இன்றைக்கி அந்த ஒரு எபிசோடு மாதிரி, சீரியல் மாதிரி இருக்கணும். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, அதை அவங்க பேசுவாங்க மற்றவங்ககிட்ட. அதை கேட்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. இல்லை எதுவுமே நடக்கலை, சப்புன்னு இருக்குது, ஒன்றுமே இல்லையே, என்னையோட எபிசோடில் எதுவுமே இல்லையே, சப்புன்னு இருக்குது, இந்த சீரியல் நல்லாவே இருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம வாழ்க்கை என்பது ஒரு திரைப்படம். அதை வந்து இயக்குகிறவர்கள் நாம தான் கதாநாயகர்கள். அந்த திரைப்படம் வந்து மற்றவங்க பார்வைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து அந்த திரைப்படத்தை நல்லா கொண்டு போகணும். நல்ல திரைக்கதைகளில் வந்து நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வடிவமைக்க வேண்டும். சுதந்திரமாக செயல்படணும். நம்முடைய எதிரி யாருன்னா நமக்கு பிடிச்சமானவங்க தான், நம்முடைய நண்பர் யாருன்னா நமக்கு பிடிச்சமானவங்க தான், நம்முடைய துரோகி யாருன்னா நம்மளுடைய பிடித்தமானவர்கள் தான். எல்லா வித உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் எதுன்னா நமக்கு பிடிச்சமானவங்க தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் மன்னிப்பாங்க. நம்ம தவறுகளையும் மன்னிப்பவர்கள் யாருன்னா நமக்கு பிடிச்சமானவங்க தான். அதனால் வந்து நமது அனைத்து உணர்வுகளையும் நாம் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. அதுதான் நமக்கு பிடித்தமானவர்கள். பிடித்தமில்லாதவர்களிடம் போய் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினால் அங்கே வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும், அது பழி உணர்ச்சியாக மாறிவிடும். அங்கே உங்களுக்கு உரிமையே கிடையாது. அதனால் அதுக்காக அவர்களை விட்டு விலகவும் முடியாது. எல்லோரோடையும் நாம் பிடிச்சமானவங்க பிடிக்காதவங்க எல்லாரோடையும் கலந்து தான் நம்ம வாழணும். அப்படிங்கும்போது பிடிக்காதவரிடம் எப்படி பழக வேண்டும், பிடித்தவரிடம் எப்படி உரிமை எடுத்து பழக வேண்டும் என்கிற அந்த அணுகுமுறையை கற்றுக்கணும். அப்படி இல்லாமல் சும்மா எதை பற்றிங்க அதை பற்றின அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாகவே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். பழி வாங்கிறது கூட உரிமை இருக்கணும் நம்மக்கிட்ட. உரிமை இல்லாதவங்ககிட்ட போய் பழி வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உரிமை இல்லாதவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேலே பழகக்கூடாது, ரொம்ப உரிமை எடுத்துக்கூடாது. ஆனால் எந்தவித உரிமையும் எடுத்துக்கூடாது. அதனால் பழி வாங்கிறது, அப்புறம் வந்து மன்னிக்கிறது, பெருந்தன்மையாக நடந்துக்கிறது, உதவி செய்கிறது, உற்ற துணையாக இருக்கிறது, இப்படி எல்லாமே சுக துக்கம், பகைமை எல்லாவற்றுக்குமே நமக்கு யார் தேவைன்னா நமக்கு பிடிச்சவங்க தேவை. அப்போ வந்து பழி வாங்கணும் அப்படின்னா, பழி வாங்குறது கூட நம்மக்கிட்ட பிடிச்சவங்களை தான் நம்ம பழி வாங்கணும் அப்படின்னா, நம்ம பழி வாங்குகிற முறைகள் இருக்குல்ல, அது மென்மையாக இருக்கணும், மென்மையான அணுகுமுறையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். தற்போதுள்ள இயந்திர உலகம் என்பது ரொம்ப கடினமான உலகம், ஆபத்தான உலகம், பிரம்மாண்டமான உலகம். இங்கே வந்து நீங்கள் பழி வாங்கினீங்கன்னா
அது வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அது மிகவும் ஆபத்தாகவும் இருக்கும். அதனால் இப்போ வந்து நாம் வந்து அதனால தான் நம்ம எந்த வித பெருசாக எதையும் செய்யாமல் நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறதுக்கு காரணமே அதான். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து நம்ம வந்து எந்த உணர்வுபூர்வமாகவும் நடந்துக்கக்கூடாது. உரிமை எடுத்து நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் வந்து உறவு முறையில் நம்ம எந்த வித வெளிப்பாடும் நம்ம வச்சுக்கூடாது. அதனால் நம்ம தொழிலில் தான் நமக்கு எது தொழிலோ அதில் தான் நம்ம வந்து நம்முடைய எல்லாத்தையும், நம்முடைய திறன் எல்லாத்தையும், நம்முடைய கவனம் எல்லாத்தையும் அதில் தான் வெளிப்படுத்தணும். நம்முடைய திறமை எல்லாத்தையும் அதில் தான் வெளிப்படுத்தணும். உறவு முறையில் வெளிப்படுத்தக்கூடாது. உறவு முறையில் வந்து நம்ம வந்து சும்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான், சாப்பிட்டீங்களா, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவும் நம்ம பேசுகிறதுக்கு இல்லை. உறவு முறைகிட்ட வந்து பேசுகிறதுக்கே நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அவங்க எல்லாருமே குடிசையில் தான் வசிப்பாங்க. எல்லாருமே விவசாயம் செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாருமே 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே விவசாய நிலம் கொடுக்கப்பட்டு விடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு குடியிருப்பு இடம். அதனால் அங்கே எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க வாழுகின்ற ஊர், தெரு, குடும்பம், கூட்டு குடும்பம் இதெல்லாம் வந்து ஆட்சி செய்கிற பொறுப்பு, ஆண்களுக்கு காவலாக இருக்கின்ற அந்த பொறுப்பு இதெல்லாம் வந்து சுழற்சி முறையில் அவங்கள தேடி வரும். அதனால் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு தொழில் அரசியல் அங்கே தேவையில்லை. தொழிலில் நடக்கிற அரசியல் அவங்களுக்கு தேவையில்லை. எல்லோரும் தனித்தனியாக தான் உழைக்க போகிறாங்க. வேலை செய்கிற அந்த தொழில் செய்கிற இடம் இருக்குல்ல, அந்த விவசாய நிலத்து பகுதிகளுக்கு போனாலே ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்துக்கவே கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசவே கூடாது, தொடவே கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. அங்கே எந்த உறவு முறையும் இருக்கக்கூடாது. தனித்தனியாக அவங்கவுங்க விளைநிலத்தில் உழைச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் உழைச்சிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். அப்போ தொழில் செய்கிற இடத்துல தொழில் அரசியலுக்கு இடமே இல்லை. அது மாதிரி ஒரு ஆட்சி செய்கிற அரசியலுக்கு நீங்கள் இந்த தேர்தல் ஓட்டு போடுங்க எனக்கு அப்படின்னு யார்கிட்டையும் போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே எல்லாமே சுழற்சி முறையில் பிறக்கிற எல்லாருமே வந்து நீ பிறந்துட்டாலே போதும், அந்த ஊரை நீ ஆட்சி செய்வதற்கு தகுதியுடையவர். உனக்கு ஒன்றை தேடி அந்த பதவி வரும். உனக்கு விவரமே தெரியாது. ஒரு வயசு நீ பிறந்த உடனே ஒரு மாதத்துல 2-3 மாதத்துல விட அவங்க சுழற்சி முறையில் வந்து நீ அந்த ஊரை ஆட்சி செய்வதற்கான, அந்த தெருவை ஆட்சி செய்வதற்கான பதவி உன்னை தேடி வரும். அது மாதிரி ஆண்களுக்கு காவலாக இருக்கின்ற அந்த பொறுப்பு ஆண்களை தேடி வரும். அப்போது அவங்க வந்து அவங்க யாரையும் வந்து பழி வாங்கி அவங்களுடைய வாழ்க்கை முறையும் ரொம்ப மென்மையாக இருக்கும். அதனால் பழி வாங்குதல் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் வந்து தனது நண்பரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. எப்படிமா இருக்குன்னா அது மென்மையான விஷயமாக தான் இருக்கும். அது மென்மையான விஷயங்களாக தான் இருக்கும். என்ன பழி வாங்கினா அவர் என்கிட்ட பேசல, அதனால் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு குழந்தைத்தனமாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம உணர்ச்சிகள், நம்மளுடைய வாழ்க்கை முறை மென்மையாக இருக்கும்போது தான் நமது உணர்ச்சிகள் அனைத்தையும் நம்ம வெளிப்படுத்த முடியும், பாதுகாப்பாக வெளிப்படுத்த முடியும். நமது உணர்வுகள் அனைத்தையும் வெளிப்படுத்தணும்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அப்போ நம்ம மென்மையான மிக மிக எளிதான ஒரு வாழ்க்கையை வாழணும். குழந்தைகளை போல் நம்ம வாழணும். குழந்தைங்க எப்படி எளிதாக அவங்க வாழ்கிறாங்க, அது மாதிரி ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இருக்குல்ல, மிகப்பெரிய விஷயங்களோட தொடர்புடையதாக இருக்கக்கூடாது. மிகப்பெரிய விஷயங்களை செய்கிற ஆட்களாக இருக்கக்கூடாது. நம்மளாம் சாதாரணமான ஆட்கள். எப்படி சின்ன வயசில் விளையாண்டோமோ, ஓடி பிடிச்சி விளையாண்டோமோ, அது மாதிரி பெரியவங்களாகிற வரைக்கும் நம்ம விளையாடுறது. அப்போ தான் வந்து நம்முடைய உணர்ச்சி இருக்குல்ல, பழி வாங்குறது, கோவப்படுறது, திட்டுறது, இந்த மாதிரி சண்டை போடுறது, இது எல்லாமே நம்மளால் வெளிப்படுத்த முடியும். நீங்கள் உங்களை வந்து ரொம்ப பெரிய ஆளாகணும், நான் வந்து டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன் அப்படின்னா, நான் மிகப்பெரிய விஐபியாக போகிறேன், நான் முதலமைச்சராக போகிறேன், சூப்பர் ஸ்டாராக போகிறேன், இப்படி நம்ம லட்சியத்தை வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளாம் இன்னொருத்தர்கிட்ட சண்டை போட மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு இமேஜ் வந்துடுது. நாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒருத்தர், நமக்கு புகழ், உலகமெல்லாம் நமக்கு பெரிய புகழ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம சக மனிதர்கள் போல் சாதாரணமாலாம் வாழவே முடியாது. ஒருத்தர் சண்டை போட முடியாது, ஒருத்தர் திட்ட முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு சாதாரண மக்கள் மாதிரி ரொம்ப மென்மையாக வாழ்ந்தால் தான் நமது உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டம், நான் பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் கோவப்பட்டாலும் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அவர் மிகப்பெரிய பிரச்சனைகளோடு அவர் சம்மந்தப்பட்டிருப்பார். இப்போ ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கார், அவர் யார்கிட்டயா சண்டை போட்டால் என்ன, அது மிகப்பெரிய சண்டையாக இருக்கும், மிகப்பெரிய பிரச்சனைகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், சண்டை போடுறதே தவிர்ப்பார். கோவப்படக்கூடாது அப்படின்னு தான் அவர் யோசிப்பார். அதனால் நம்ம வந்து எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தணும். துரோகம் பண்ணணும், பழி வாங்கணும், நல்லது செய்யணும், கெட்டது செய்யணும், எல்லாத்தையும் நம்ம பிடிச்சவங்ககிட்ட செய்யணும். இப்போ சின்ன பசங்க சண்டை போடுறாங்களே, இப்போ சின்ன பசங்கள்லாம் எப்படி ஈஸியாக சண்டை போடுவாங்க, ஈஸியாக சேர்ந்துருவாங்க. அவங்க மிகப்பெரிய பிரச்சனையோடு அவங்க தொடர்பு கொண்டு இருக்க மாட்டாங்க.
அது மாதிரி நாமளும் மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம உருவாக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து விஞ்ஞானி அப்புறம் அது அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையோட நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம். அதனால தான் நம்ம வந்து யார்கிட்டையும் சண்டை போடுறது கிடையாது. சண்டை போட்டால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அது தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அது வந்து அதனால் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்தணும்னா அது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் உள்ள வரைக்கும் அது பாதுகாப்பாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது. அப்போ உணர்ச்சிகளை பாதுகாப்பாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம மென்மையான வாழ்க்கை வாழணும், மிக எளிதான வாழ்க்கை வாழணும். ஒரு குடிசையில் நம்ம வசிக்கணும், விவசாயம் பார்க்கணும், எல்லோரும் விவசாயம் பார்க்கணும், தினமும் ஓடி ஆடி விளையாடணும், நடக்கணும், ஓடணும், நடப்பவர்களாக இருக்க வேண்டும், ஓடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வந்து சைக்கிள் எந்த வாகனமும் நமக்கு தேவையில்லை, அது மாதிரி மிகப்பெரிய கட்டடம் தேவையில்லை, எல்லாம் குடிசையில் வசிக்கணும். அப்போ அது மாதிரி வசிக்கணும், விவசாயம் பண்ணணும். இந்த மாதிரி எதுக்காகவும் நீங்கள் பெரிய சண்டைகள், அதாவது பகைமையை தீராத பகையை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கவே கூடாது. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு நிலம், குடியிருப்பு நிலம் எல்லாமே உனக்கு ஊர் நிர்வாகம் எல்லாம் பொதுவாக எல்லாத்துக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கொடுக்கப்பட்டு விடுகிறது. அதனால் நீ இன்னொருத்தர் மேலே யாரும் உன்னை ஏமாத்திட முடியாது, ஏமாற்றி உனது நிலத்தை பிடுங்க முடியாது. அதனால் ஏற்படுகிற ஏமாற்றம் வந்து உறவு முறைக்கு மிக பாதிப்பு ஏற்படும். அதனால் வந்து எல்லாமே கொடுக்கப்பட்டாச்சு. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏற்படுகிற ஏமாற்றம் அந்த வாழ்க்கையில் வந்து பெரிதாக எதுவும் இருக்காது. அதனால் இன்னொருத்தர் மேலே உனக்கு பழி உணர்ச்சி ஏற்படுமாயின் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தைய பழி வாங்கணும், நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிடும். அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியும்? மிக சாதாரணமாக தான் ஏதாவது அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தையோட ஃப்ரெண்டை வந்து அவள் வந்து என்ன பண்ணுவாள், ஏதாவது பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு. இந்த மாதிரி தான் ஏதாவது அந்த குழந்தையால் என்ன பண்ண, அது மாதிரி தான் நாமளும் இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தை வந்து மென்மையானது, அதுக்கு எளிமையானது, அதுக்கு பெரிய விஷயங்கள் தெரியாது. அது மாதிரி மனித உயிர்களும் மிகப்பெரிய விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லதா, எளிமையானவர்களாக இருக்கணும். அப்போ தான் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும், சண்டை போட முடியும். வந்து நம்ம மிகப்பெரிய ஆளாகிட்டோம்னா சண்டை போட முடியாது. அப்போ சாதாரண மனிதர்களாக இருக்கணும், மிகச்சாதாரண மனிதர்களாக இருக்கணும், எளிமையான மக்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம சண்டை போட முடியும். நம்ம சண்டையில் மென்மை இருக்கும். நாம் மென்மையாக வாழ்ந்தால்தான் நமது சண்டையிலும் மென்மை இருக்கும். நாம் வந்து முரட்டுத்தனமானவர்களும் கடினமானவர்களாகவும் பிரம்மாண்டமானவர்களாகவும் இருந்தால் நமது சண்டை என்பது மிக பிரம்மாண்டமாக தான் இருக்கும், மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் இன்றைக்கி வந்து யார்கிட்ட பேசாமல் நம்ம இருக்கிறோம். அதனால் உணர்ச்சிகளை நாம் பாதுகாப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் மிக மிக எளிதான மென்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும், இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். உங்களுக்கு மாரி விளையாடுறது, ஆடுறது, ஓடுறது இதுதான் உங்களுக்கு சந்தோஷம், வேட்டையாடுறது இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து உணர்ச்சிகளை மிக மென்மையாக வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா யார் இங்கே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பண்பும் இருக்கணும், ரொம்ப பண்புடனும் நம்ம இருக்கணும். பண்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு ஆண்கள் பணிந்து நடக்கணும், பணிவாக நடக்கணும். அப்போ தான் வந்து உணர்வுகளை நீங்கள் வந்து பாதுகாப்பாக வெளிப்படுத்த முடியும். உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் பாதுகாப்பு கிடைக்கும்.